ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னோட ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் டேரெக்டாக லஞ்சுக்கு காரக்குழம்பு ப்ளஸ் அப்பளம் தான். நான் ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், தென் கார அவல், அப்புறம் பட்டாணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி ப்ளஸ் கிரேவி வைக்கலான்னு கொஞ்சம் பட்டாணிலாம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் சேர்ந்து இருந்துச்சு. பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்காக கிரேவிக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கலான்னு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதாவது வாஷ் பண்ணி வச்சுட்ருந்தேன். பட்டாணி கிரேவி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆனியன்ஸ், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் க்ரீன் சில்லி எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு கேரட் அண்ட் பீன்ஸ், இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் இதுக்கானது. எனக்கு பெருசாக குக்கிங் அந்தளவுக்குலாம் தெரியாது. அதனால் ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணல. அந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மினி வ்ளாக்ஸ், கொஞ்சம் ஸ்கின் கேர், அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் அந்த மாதிரி வீடியோ இதுக்கப்புறம் எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே சேர்த்து பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னைய மாதிரி நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் கட்டிங் டன். ஆஃப்டர்நூன் சோக் பண்ணி வச்ச பட்டாணி நல்லாவே சோக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஒன் பை ஒன்னாக. தேவையான அளவுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியது தான். நைட்டு டின்னர் டன். நெக்ஸ்ட் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணிட்டேன்.
இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.